السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسول وعلى آله. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب يسر ولا تعسر إن أريد للإصلاح ما استطعت ما إلا بالله علي. அளவில்லா கருணையாளன் நிகரில் அன்புடையவன் அல்லாஹ்வின் பெயரை கொண்டார். அன்புக்குரிய திரும்பி சகோதர சகோதரிகளை தாய்மார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய முன்மாதிரி. அந்த முன்மாதிரியாக பெற்றுக்கொண்டு வாழுவதற்கு அத்தனை விதமான பண்புகளையும் உள்ளடக்கியவராக இருந்திருக்கிறார். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய சமுதாயத்தில் தம்மோடு வாழ்ந்திருந்த ஒவ்வொரு தரப்பினரோடும் எப்படி நடந்து கொண்டார்கள் என்கிற செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். அதை அடிச்சு கொண்டுதான் நாமும் வாழ வேண்டும் என்பதற்காண்டி இந்த வழிகாட்டுதலை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய சமுதாயத்திலே ஒவ்வொரு தரப்பினர்களுக்கும் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை பார்க்கிற போது அவர்களில் இயலாதவர்களாக இருந்தவர்கள், நோயாளிகளாக இருந்தவர்கள், அப்படிப்பட்டவர்களிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய படைப்பில் பல்வேறு விதமான மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார். பல்வேறு விதமான ஏற்றத்தாழ்வுடையவர்கள், உடல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, இப்படி தோற்றங்கள் வாயிலாக பல்வேறு விதமான ஏற்றத்தாழ்வுடையவர்களை அல்லாஹு தஆலா படைத்திருக்கிறான். சில பேருக்கு அல்லாஹு தஆலா அவருடைய சோதனைகளை அல்லாஹு தஆலா சிலதை வைத்திருக்கிறான். அவருடைய பார்வை இல்லாதவர்களாக இருப்பார்கள், சிலர் பார்வை குறைபாடு உடையவர்களாக இருப்பார்கள். இப்படி பல்வேறு விதமான ஏற்றத்தாழ்வுகளை அல்லாஹு தஆலா அவருடைய படைப்பில் படைத்து வைத்திருக்கிறான். இதெல்லாம் எதற்காக வேண்டிட்டு சொன்னால், அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற நியமத்துகள் என்ன என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து அதை கொண்டு அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதற்காக வேண்டித்தான். அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸுஹா. அல்லாஹ் உங்களுக்கு செய்திருக்கின்ற அருக்குடைகளை நீங்கள் எண்ணி பார்த்தால் அதை எண்ணி பார்த்து நீங்கள் திட்டப்படுத்தி விட முடியாது. அந்த அளவிற்கு அருக்குடைகள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பார்வை குறைபாடு உடையவர்கள், கண்களை இல்லாதவர்களை கண்டு அவர்களுக்கான நியமத்தை நன்றியோடு நினைவு கூற வேண்டும். முடமாக இருக்கக்கூடியவர்கள் முடமாக இருக்கக்கூடியவரை பார்த்து ஒருவர் நன்றாக இருக்கக்கூடியவர் நினைச்சனோ அவருக்கான நியமத்தை கொண்டு அவர்கள் திருப்தி பெற்று வாழ வேண்டும். இப்படி பல்வேறு விதமான சோதனைகளை அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு மத்தியில் வழங்கி அவர்களில் இயலாதவர்கள், அதே போன்று நோயாளிகள் என்று பலரையும் அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதில் அல்லாஹ்வுடைய மகத்தான ஒரு ஹிக்மத், நுட்பம் இருந்து கொண்டிருக்கிறது. இதை அறியாதவர்கள் இப்படிப்பட்டவர்களை நாம் எதற்காக வேண்டி பொருட்படுத்த வேண்டும் என்றெல்லாம் கேள்வி கேட்பார்கள். அது அவருடைய அறியாமை. காரணம், அவர்களை கொண்டு அல்லாஹு தஆலா நமக்கு மிகப்பெரிய ஒரு அருளை புரிந்து கொண்டிருக்கிறான். அந்த அருளை நாம் நன்றி செலுத்தி வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்கிற உபதேசத்தை அல்லாஹு தஆலா நமக்கு இதன் மூலமாக பாடமாக படிப்பினை விட்டிருக்கிறான். அதன் அடிப்படையில் இதுபோன்று சோதனைக்கு ஆளாகின்ற மக்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு மகத்தான செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹு தஆலா ஒரு அடியானை சோதித்தானேயானால், அவனுக்கு நேசமான இரண்டை கொண்டு சோதித்தானேயானால், ஃபஸபர, அதில் அவன் பொறுமையாக இருந்தான் என்று சொன்னால், அவ்வல்துஹு மின்ஹுமா ஜன்னா, அவருக்கு அதற்கு பகரமா அல்லாஹு தஆலா, அந்த இரண்டிற்கு பகரமா அல்லாஹ் சொர்க்கத்தை தருகிறான். அல்லாஹு தஆலா இங்கே அந்த மனிதனுக்கு நேசமான இரண்டை கொண்டு சோதிப்பது என்று எதை சொல்கிறான் என்று சொன்னால், கண்கள். மனிதனுக்கு கண்களை இழந்து விட்டோம் என்று சொன்னால் அவன் இந்த உலகத்தை பார்க்க முடியாது. அப்படி அந்த கண்கள் மூலமாக அவன் சோதிக்கப்பட்டான் என்று சொன்னால் அது மறுமை நாளில் அவனுக்கு சொர்க்கத்தை பெற்றுத் தரக்கூடிய மகத்தான பாக்கியம் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார். இந்த அளவிற்கு என்று சொன்னார், இந்த உலகத்தில் செழிப்பாக இருக்கக்கூடியவர்கள் நாளை மறுமையில் சோதிக்கப்பட்டவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் கிடைக்கக்கூடிய வெகுமதிகளை கண்டு மறுமையில் அதனால் அவர்கள் சங்கடப்படுவார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, யவது அஹ்லில் கியாமத்தி அஹ்லுல் ஆஃபியத்தி யௌமல் கியாமா, மறுமை நாளில் ஆஃபியத்துடையவர்கள், இந்த உலகத்திலே நலமாக ஆரோக்கியத்தோடு ஆஃபியத்தோடு வாழ்ந்தவர்கள் மறுமை நாளில் ஆசைப்படுவார்கள். ஹீன யுத்தா அஹ்லுல் பலாஇ அஸ்ஸவாப, சோதனை வழங்கப்பட்டவர்களுக்கு மறுமை நாளில் கொடுக்கப்படுகிற அந்த நன்மைகளை கண்டவர்கள் ஆசைப்படுவார்கள். லவ் அன்ன ஜுலூதஹும் கானத் குரிலத் ஃபி துன்யா பிமகாரில், தம்முடைய தோள்கள் நாளை மறுமை நாள் தோள்கள் இந்த உலகத்திலே கத்திரிக்கோளால் வைத்து துண்டிக்கப்பட்டிருந்தால் நன்றாக இருந்திருக்குமே என்று என்ன செய்வாங்க, அவர்கள் அதை கண்டு ஆசைப்படுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஏனென்றால் இந்த உலகத்திலே நமக்கு சோதனைகள் வழங்குவது என்பது அல்லாஹ்வுடைய நீதி. அந்த நீதியின் அடிப்படையில் சோதனைகள், அது நம்முடைய உடல் ரீதியானதாக அல்லது வேறு பொருளாதார ரீதியானதாக, நோய் ரீதியானதாக, எது போன்ற சோதனையாக இருந்தாலும் அந்த சோதனைகள் என்பது நாளைக்கு மறுமையில் நமக்கு மகத்தான நற்கூலி அமைந்து விடுகிற விஷயம். அதில் ஒருவர் பொறுமை காக்கிறார் என்று சொன்னார், அல்லாஹ்விடத்திலிருந்து அவருக்கு அதற்கான அளப்பரிய கூலியை வழங்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். இப்போ அதுபோன்று சோதனையில் அகப்பட்டிருக்கின்ற மக்களிடத்திலே, அதுபோன்ற நோய் நொடிகளுக்கு ஆளாக இருக்கின்ற மக்களிடத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருணையோடும் இரக்கத்தோடும் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி நடக்க வேண்டும் என்கிற வழிகாட்டுதலை நமக்கு தந்திருக்கிறார்கள். அதை நாம் அறிந்து கொண்டு அதன் அடிப்படையில் அந்த மக்களை நாம் என்ன செய்யணும், கருணையோடு பார்க்க வேண்டும். அவர்கள் நமக்கு மத்தியில் இருப்பது ஒரு நியமத் என்று நாம் கருத வேண்டும் என்பதை இந்த மார்க்கம் நமக்கு அறிவுறுத்துகிறது. அப்படிப்பட்ட அறிவுரைகளை செவிமடுக்கின்ற நாம் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இதிலுமா நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு இந்த விஷயத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரியாக கொண்டு வாழக்கூடியவர்களாக வாழ்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதலை ஏற்றுக்கொண்டு நடக்கக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானா என்று கூறி நிறைவு செய்கிறேன். வஹ்ரத் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.